ஹாய், மார்க்கெட்ல பூசணிக்காய் வாங்கலான்னு வந்திருக்கேன். இந்த வெள்ளை பூசணிக்காய் தான் வாங்கலான்னு வந்திருக்கேன். இங்க மார்க்கெட்ல இது துண்டு துண்டா போட்டு இந்த மாதிரி விக்கிறாங்க. ஒரு துண்டு 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை இருக்கும். இன்னைக்கு இதை வாங்கிட்டு போய் இந்த வீடியோல இந்த வெள்ளை பூசணிக்காவோட தோலை வச்சுதான் துவையல் அரைக்க போறேன். நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கறத பாருங்க. வெள்ளை பூசணிக்காய், இத சாம்பல் பூசணி, குண்டு பூசணின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. இது நிறைய பேர் திருஷ்டிக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை சுத்தம் பண்றதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் ரொம்ப உதவுது. இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தா கேன்சர் போன்ற நோய்கள் கூட நம்ம பக்கத்திலேயே வராது. இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காய் மார்க்கெட்ல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு 10. அதோட தோலை மட்டும் இப்படி எடுத்துட்டேன். இந்த உள்ள இருக்கிற இந்த வெள்ளை பகுதியை கூட்டு, அவியல், சாம்பார்னு என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த தோல் இதை நிறைய பேர் தூக்கி தான் போடுவோம். அந்த தோலை வச்சுதான் இன்னைக்கு நான் ஒரு சுவையான துவையல் அரைக்க போறேன். உள்ள இருக்கிற வெள்ளை பகுதி நல்ல நீர்ச்சத்தோட மென்மையா இருக்கும். இந்த தோல் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனை பார்த்து கத்தியால நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி துண்டு துண்டா நறுக்கி வச்சுக்கணும். சட்னிக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதோட பருப்பெல்லாம் சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு தான் நம்ம சட்னி அரைக்க போறோம். வதக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்புல வச்சு லேசா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்னு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் பூண்டு பல்லு கொஞ்சம் பெரிய பல்லா எடுத்திருக்கேன். அதனால 3 பல்லு, 2 பச்சை மிளகாய், இல்லைன்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சியும் பூண்டு அளவு பார்த்தீங்கன்னா 1 பங்கு இஞ்சினா 2 பங்கு பூண்டு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். நான் பச்சை மிளகாயை உடைக்காம போட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா பச்சை மிளகாய் டப்புன்னு வெடிச்சிரும். அதனால கட் பண்ணி விட்டுடுறேன். இந்த மாதிரிதான் பச்சை மிளகாய் உடைக்காம போட்டு நிறைய வாட்டி அது வெடிச்சு மேலெல்லாம் கையில, மூஞ்சில எல்லாம் புண்ணா இருக்கு. அப்பவும் புத்தி வரல பாருங்க, அப்படியே தான் போட்டேன். கரண்டில கட் பண்ணா கட் பண்ண வரல. சரி, கத்தியிலேயே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டா இப்போ அது பிரச்சனை இல்லை. நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய் வதங்குச்சுன்னா கொஞ்சம் மேல கொஞ்சம் வெள்ளையா ஆகிடும். அதுக்கப்புறமா துவரம் பருப்பு போடுறேன். துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருப்புளுந்து கூட சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு துவரம் பருப்பு போட்டு பண்ணாதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடலை பருப்பு சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனா துவரம் பருப்புல தான் டேஸ்ட் அபாரமா இருக்கும் இந்த சட்னி. பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் இப்ப நறுக்கி வச்ச அந்த பூசணிக்காவோட ஓடு, தோல் எது வேணா சொல்லிக்கலாம், போட்டுக்கலாம். இத போட்டு நல்லா வதக்கணும். இல்ல உங்களுக்கு இந்த பருப்போட சேர்த்து வதக்க பிடிக்கல அப்படின்னா தனியா அந்த தோலை கூட வதக்கிக்கலாம். நான் எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா போட்டுதான் வதக்குவேன். இந்த பூசணிக்காய் தோல் நம்ம இப்படி வறுக்க அது கொஞ்சம் வதக்கிடும். அது தெரியும் நம்மளுக்கே. அது பார்த்தா அந்த எண்ணெய் எல்லாம் கோட்டாகி கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சோண்டு புளி, ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு புளிய போடுறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். துவையலுக்கு புளிய பச்சையா வச்சு அரைக்கிறத விட இந்த மாதிரி வதக்கும் போதே சேர்த்து வதக்கிட்டோம்னா அந்த துவையல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு அவரவர் விருப்பம் போல கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். முதல்ல கம்மியா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தலைன்னா சேர்த்துப்போம். முதல்ல தண்ணி சேர்க்காம அரைக்கணும். ரொம்ப தேவைப்பட்டதுன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டா துவையல் ரெடி. தூக்கி எறிகிற தோல்ல தான் செஞ்சீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதோ இத்தினூண்டு எடுத்து நாக்குல வச்சு பாக்குறேங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. சாதத்தோட சாப்பிடலாம், தோசை இட்லிக்கு கூட வச்சுக்கலாங்க. தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை விட புளியோதரை இந்த மாதிரி கலந்த சாதங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இனிமே தோல் தானேன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இவ்வளவு சுவையான சட்னி பண்ண முடியுங்க இந்த பூசணிக்காய் தோல்ல. இந்த பூசணிக்காய் தோல்ல மட்டும் இல்லைங்க, பரங்கிக்காய் தோல், சௌச்சௌ தோல், பீர்க்கங்காய் தோல், இது எல்லா வகை தோல்லையுமே இந்த முறைப்படி நீங்க சட்னி அரைக்கலாம். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் என்னென்ன விதமான சட்னி நீங்க அரைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. துவையல் பிரியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.